குட் மார்னிங் டு ஆல். சிம்பிளிஃபை எவ்ரி திங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக டெமோவாகவே காட்ட போகிறோம். அது என்ன சார் டெமோ? சப்போஸ் நான் +2 ஸ்டூடெண்டாக இருந்துச்சுன்னா நான் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுனால எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவேங்கிறத கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி என்ன செய்ய போகிறேன்னா காட்ட போகிறேன். ஸோ அப்படின்னா நீங்கள் அதுக்கு எதெல்லாம் ஸ்டடி பண்ணி வச்சுருந்துருக்கணும். வெரி இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற நேரம் எனக்கு நான் ஒரு ஐடியும் ஒரு பாஸ்வேர்டும் க்ரியேட் பண்ணி வச்சுருந்துருப்பேன். ஸோ அது மூலமாக எனக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா டிஎன்இஏ அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் அதில் நான் என்னுடைய ஐடியவும் பாஸ்வேர்டையும் கொடுத்து என்னுடைய அப்ளிகேஷன் நம்பருக்குரிய அந்த பேஜை நான் என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு நான் என்ன செய்யணும் கேட்டால் ஓப்பன் பண்ணணும். அதை ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த டிஸ்பிளே பேஜ் தான் என்ன செய்யணும் கேட்டால் வரும். அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும், உங்களுடைய நேமு, உங்களுடைய கம்யூனிட்டி, நீங்கள் என்ன கோட்டாவில் வர்றீங்க, என்ன கோட்டாவில் வர்றீங்கிற மாதிரி என்ன ஜென்ரல் ரேங்கில் இருக்கீங்க, அதுக்கப்புறம் கம்யூனிட்டி ரேங்கில் என்ன இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக டீட்டெயிலாக என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா வரும். இந்த டீட்டெயிலாக வந்ததுக்கு அப்புறம் என்னது வரும்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், லாஸ்ட்டாக ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஓப்பன் சாய்ஸ் ஃபில்லிங். ஓப்பன் சாய்ஸ் ஃபில்லிங். அந்த ஓப்பன் சாய்ஸ் ஃபில்லிங்கை ப்ரெஸ் பண்ண உடனேயே உங்களுக்கு என்ன பேஜ் வந்துடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பேஜ் தான் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா வரும். இந்த பேஜில் என்னென்னலாம் இருக்கும், காலேஜ் நேம். இது எதுக்கு சார் இந்த இது? நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபில்டர் பண்ணுறதுக்காப்பா. உங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா நான் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு உட்கார்றதுக்கு முன்னாடியே நான் எந்தெந்த காலேஜில் சேரணும்னு ஐடியாவில் இருக்கேன், நான் என்னுடைய கம்யூனிட்டிக்கு என்ன ரேங்கில் இருக்கேன், எனக்கு எது பாசிபிள் அப்படிங்கிறத நீங்கள் முதலே ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருந்துருக்கணும். அதை எப்படி சார் லிஸ்ட் அவுட் பண்ண? ஒன்று காலேஜ் நேமாக வச்சு லிஸ்ட் அவுட் பண்ணுங்க, இல்லாட்டினா பிரான்ச் நேமாக வச்சு லிஸ்ட் அவுட் பண்ணுங்க, இல்லாட்டினா டிஸ்ட்ரிக்ட் வைஸாக என்னென்ன காலேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபில்டர் பண்ணி நீங்கள் ஒரு சாய்ஸ் ஃபில்லிங்க்கு ஒரு ஆல்ரெடி ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருந்துருக்கணும். இதில் ஃபில்டர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களே அழகாக என்ன செஞ்சுருக்காங்கன்னா கொடுத்துருந்துருக்காங்க. காலேஜ் நேமை நீங்கள் டைப் பண்ணலாம், காலேஜ் கோடை நீங்கள் டைப் பண்ணலாம், இல்லாட்டினா பிரான்ச் நேமை நீங்கள் என்ன செய்யலாம்னா டைப் பண்ணலாம், டிஸ்ட்ரிக்ட் வைஸாக என்ன செய்யலாம்னா டைப் பண்ணலாம், இல்லைன்னா கேட்டகரி வைஸ் என்ன கேட்டகரி அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னென்ன காலேஜஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா போதும். நீங்கள் காலேஜ் நேமை ஜஸ்ட் ரெடியாக டைப் பண்ணிங்கன்னா என்னென்ன காலேஜஸ்லாம் கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது, அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த இதில் லிஸ்ட் அவுட் பண்ணி நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது எல்லாத்தையுமே ஆட் இன் த சாய்ஸ். ஒரு இது ஃபில் பண்ணதுக்கப்புறம் அடுத்த இது ஃபில் பண்ணதுக்கப்புறம் அடுத்ததுக்கு ஃபில் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஓவரால் ஒரு லிஸ்ட்டு என்ன செஞ்சோன்னா வந்துடும். இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் நீங்கள் கீழே இருக்கிற காலேஜை மேலே கொண்டு வைக்கலாம், மேலே இருக்கிற காலேஜை எங்கே கொண்டு வந்துக்கலாம், கீழே கொண்டு வந்துக்கலாம். இதை கம்ப்ளீட்டாக யார் பண்ண போகிறாங்க கேட்டிங்கன்னா நீங்களே தான் பண்ண போகிறீங்க. ஸோ என்ன நான் சூஸ் பண்ணுறதா ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரீஆர்டர் பண்ணலாம். ஸ்க்ரோல் பண்ணி என்ன செய்யலாம், ரீஆர்டர் பண்ணலாம். எதையாவது ரிமூவ் பண்ணனாலும் ரிமூவ் பண்ணிக்கலாம். பட் இது எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லாக் மை சாய்ஸஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னது, லாக் மை சாய்ஸஸ். உங்களுடைய சாய்ஸஸை நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா லாக் பண்ணணும். லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னது வரும்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் அட்டன் பண்ண ஒரு 24 hours அப்படின்னால அதுக்கு அடுத்து என்னன்னா நெக்ஸ்ட் டே 5 PM வரைக்கும் நீங்கள் என்ன செய்யலாம், சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். அது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 daysக்குள்ளே என்னது வரும்னு கேட்டிங்கன்னா ஒரு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வரும். இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்ங்கிறது என்ன சார், நீங்கள் ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியிருக்கீங்க, அதை சாய்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன செய்வாங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணது எல்லாத்துக்குமே யூ ஆர் குவாலிஃபைடு ஆர் டிஸ்குவாலிஃபைடு. நீங்கள் அதுக்கு இதா இல்லையானுங்கிறது என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா தெரியும்ல, அந்த இதுக்கு தெரியுங்கிறதுக்காகவே என்ன செய்வாங்க கேட்டால் ஒரு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் நீங்கள் சூஸ் பண்ணியிருப்பீங்க, அதை அவங்க என்ன செஞ்சுருப்பாங்கன்னா அவங்க ஃபில்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் ஃபில்டர் பண்ண உடனே என்ன செய்வாங்கன்னா ஒரு காலேஜ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸாக ஒன்று வச்சுருப்பீங்க, அதுலேயே உங்களுக்கு கிடைக்கலாம். செகண்ட் சூஸாக இருக்குவியா, அதில் கிடைக்கலாம். இல்லைன்னா 20 இல்லைன்னா 30 ஏதாவது ஒரு லிஸ்ட்டில் நீங்கள் ஏதாவது ஒரு காலேஜ் என்ன செய்யலாம் நீங்கள் பண்ணலாம். நீங்கள் லிஸ்ட் எத்தனை சார் பண்ணலாம், எத்தனை சாய்ஸ் ஃபில்லிங்னாலும் நீங்கள் என்ன செய்யலாம்னா பண்ணலாம். ஆனால் நீங்கள் எதுக்கு எலிஜிபிள்ங்கிறத அது லிஸ்ட் அவுட் பண்ணி என்ன செய்யணும் கொடுக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன், உங்கள் பேர் இருக்கும், உங்களோட கம்யூனிட்டி, நீங்கள் ஜென்ரல் ரேங்கு, கம்யூனிட்டி ரேங்கு, உங்களுடைய அப்ளிகேஷன் ஐடி, அலாட்மெண்ட் கம்யூனிட்டி என்ன இதில் அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, என்ன பிரான்ச்சுக்கு போட்டிருக்காங்க, எந்த காலேஜுக்கு யூ ஆர் செலக்டட் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டாக என்ன செஞ்சுருப்பாங்கன்னா அந்த இதில் வந்துடும்.
ஸோ அந்த இதில் வந்ததுன்னு உடனே நீங்கள் என்ன செய்யலாம்னு கேட்டால் கீழே வந்து கொடுத்துருப்பாங்க, ஐ அக்செப்டட் அண்ட் கன்ஃபார்ம் த கரண்ட் அலாட்மெண்ட். நீங்கள் கொடுத்த அலாட்மெண்ட்டுக்கு நான் என்ன செய்யறேன்னா கன்ஃபர்மேஷன் பண்ணுறேன் அப்படின்னு. இல்லாட்டினா அது டெக்ளைன்டு, இப்போது இருக்கக்கூடியது எனக்கு பிடிக்கல, இதில் நான் நெக்ஸ்ட் இதில் நான் என்ன செய்யறேன்னா பார்க்குறேன். இதில் ஏதாவது ஒரு இதை நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா சூஸ் பண்ணணும். இந்த இதை எல்லாத்தையும் நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா சப்மிட் பண்ணிடுவீங்க. சப்மிட் பண்ணதுக்கப்புறம் என்ன செய்வோம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் வரும். அந்த ப்ரொஃபஷனாலிட்டிங்கிறது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அப்ளிகேஷன் நம்பரில் இந்த அட்மிஷன் நம்பர் உங்களுக்கு கொடுத்து உங்களுடைய பேர், என்ன கம்யூனிட்டி, எந்த காலேஜ், என்ன கோர்ஸு, நீங்கள் என்ன கட் ஆஃப் மார்க்கு எல்லாத்தையும் அடித்து கடைசியில் என்ன செய்வாங்க கேட்டிங்கன்னா ஒரு டேட் போட்டு கொடுப்பாங்க. அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அந்த காலேஜில் போய் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா அட்மிஷன் போடணும். ஸோ அப்படி அட்மிஷன் போடணும். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 24 ஹவர்ஸில் உங்கள் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டு உங்களுடைய பேஜுக்கு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா வரும். ஓகேவா, தட்ஸ் ஆல். இது வந்து உங்களுக்கு ரொம்ப கிளியராக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த ப்ரொஃபஷனலை வச்சு நீங்கள் அட்மிஷன் போட வேண்டியதா, தட்ஸ் இட், ஃபினிஷ். ஓகேவா, இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.